Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிராத்மிக் எக்ஸாமுக்கு வந்து எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி எல்லாம் படிச்சா நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அண்ட் தென் லெசன்ஸ்க்கான வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கான ஒரு உத்வேகம் எனக்கு கிடைக்கும். அண்ட் தென் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நீங்கள் பிராத்மிக் வந்து டேரெக்டாக எக்ஸாம் எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பரீட்சை எக்ஸாம் எழுதிட்டு பிராத்மிக் படிக்க வரீங்கனாலும் சரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லோயர் லெவல் தான். இப்போ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே பேசிக்லேருந்து படிக்கிறீங்க இல்லையா? ஸோ தயவு செய்து புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு இல்லை, புரிஞ்சு படிங்க. ஓகேவா? நல்லபடியாக புரிஞ்சு படிங்க. அதற்கான எல்லா லெசன்ஸுமே ஓகேவா? இப்போ பிராத்மிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அதற்கான புக் ரிவ்யூ, எப்படி வந்து புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நான் கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இங்கே வீடியோவில் முன்னாடி ஷோ ஆகுது இல்லையா? இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புக் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், புக் ரிவ்யூ பண்ணணும், கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற வீடியோவும் இருக்குது. அண்ட் தென் வந்து போதினி, பாக் 1 போதினி, பாக் 2 பத்யல வந்து தோஹே வரைக்கும், கண்டஸ்து தோஹே வரைக்கும், அப்புறம் பாக் 3 கத்ய, அப்புறம் பாக் 4 கஹானியில் 7 ஸ்டோரியும், அப்புறம் லெசன்ஸில் வந்து 7 லெசனும், அப்புறம் கிராமர் போர்ஷன்ஸு, அனுவாத் அபியாஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இப்போ இதில் ஷோ ஆகிட்டுருக்கு இல்லையா இந்த வீடியோவில், அந்த மாதிரி போதினி, பிராத்மிக் போதினி, அப்புறம் பிராத்மிக் பத்ய, பிராத்மிக் கத்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கான பிளேலிஸ்ட்டும் தனித்தனியாக இருக்குது. அதுலேயே வந்து ஒவ்வொன்றுக்கான இப்போ போயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 லைன் இருக்குது அப்படின்னா அந்த 10 லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்றதும் அண்ட் தென் அதனுடைய அபியாசும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எதற்கு முக்கியமாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து மேம் நான் எனக்கு இந்த லெசன் போடுங்க, இந்த லெசன் போடுங்கன்னு மாறி சொல்கிறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவே வந்து உங்களுக்கு போதும். என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்றதும் எந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸும் இருக்குது. ஓகேவா? இதில் எல்லாமே ஷோ ஆயிருக்கு. அண்ட் தென் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயும் வந்து பிராத்மிக்கான எல்லா கொஷின் பேப்பரும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் என்னென்ன இருக்கோ ஆகஸ்ட், ஃபெப்ரவரின்னு ஒவ்வொரு இயருக்கும் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். அதாவது எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பார்ட்லேருந்து கொஷின்ஸ் வருது, எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து வருது அப்படின்ற மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ அட்டெண்ட் பண்ணணும், எவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது அப்படின்றத பூராமே நோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கை ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும் எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண. ஓகேவா? பிராத்மிக்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இல்லையா? இன்னும் அடுத்த ஹையர் லெவலெல்லாம் போகும்போது இதை விட போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், லெசன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லெவலில் நீங்கள் படிக்கும் போது எல்லாமே புரிஞ்சு படிங்க. ஓகேவா? கிராமர் போர்ஷன்ஸ் கொண்டு எல்லா லெசன்ஸும் எல்லா அபியாஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் ஷோ ஆகிட்டு இருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோஸுமே இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் நேம் டுடே இஸ் எ குட் டே அப்படின்னு போட்டிங்கனாலே போதும், எல்லா லெசனுமே உங்களுக்கே யூடியூப்பில் ஷோ ஆகும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன லைக்கும் கமெண்ட்டும் தான் வந்து நம்ம சேனலுக்கான ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். அதற்கான உங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாமா இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறம் இதே போல் பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருந்தது, பிராத்மிக்கில் இந்த லெசன் எங்கே, அந்த லெசன் எங்கே, இது போடுங்க அது போடுங்கன்னு. ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப இதே டவுட் வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே சுலபமாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.